அண்மை செய்தி. சென்னை எழும்பூரில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இர்வின் பாலம் முன்பு போராடிய இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வரும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெயலானி, சொல்லுங்க, போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வரும் நிலையில் இது குறித்து இடைநிலை ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க? அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது? வணக்கம் உமா. கடந்த 24 நாட்களாக தலைநகரான சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான காரணம் என்பது கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியில் திமுக அரசு இடைநிலை ஆசிரியர்களின் ஒற்றை கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியத்தை நிறைவேற்றி தருவதாக அவர் வழங்கிய 505 தேர்தல் வாக்குறுதி எண் 311 இவர்களுக்கான அந்த சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்பதாக வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் வாக்குறுதி அளித்து ஆட்சி முடியும் தருவாய் வந்ததற்கு பிறகாகவும் தற்போது வரை அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த அரசு தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருகிறது. குறிப்பாக கடந்த முந்தைய காலகட்டங்களில் 8 நாள் 9 நாள் என விடுமுறை காலங்களில் போராட்டத்தை முன்னெடுத்த இந்த ஆசிரியர்கள் ஆட்சி நிறைவு பெறும் தருவாயிலும் கூட எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை, எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவது தொடர்பாக எந்த ஒரு முன்னெடுப்பையும் எடுக்காத ஆத்திரத்தால் தொடர்ச்சியாக 24 நாட்களாக பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இவர்களது போராட்டம் என்பது தீவிர போராட்டமாக தற்போது அடைந்திருக்கிறது. என்றால் கடந்த பொங்கலுக்கு 2 தினங்களுக்கு முன்பாக சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இந்த ஆசிரியர்களை அழைத்து அரசு மட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் பொங்கலுக்குள்ளாக உங்களுக்கு முதல்வர் ஒரு அறிக்கை என்பதனை வெளியிடுவார், அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதாக நம்பத்தகுந்த வகையில் வார்த்தைகளை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பொங்கல் நிறைவு பெற்றும் கூட தற்போது வரை இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றுவது தொடர்பாக முதலமைச்சர் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடாதது அவர்களை ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. எனவே இதன் காரணமாக 2 நாட்களாக 24 நாள் போராட்டத்தில் பொங்கல் அன்று மட்டுமே அரசு கேட்டுக்கொண்டதன் பேரில் அரசை நம்பி ஒரு நாள் போராட்டத்தை காத்திருப்பு போராட்டமாக மாற்றினார்கள். அதற்கு பிறகாகவும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இன்றைய தினம் சாலை மறியல் உள்ளிட்ட தீவிர போராட்டமாக அந்த போராட்டம் மாறி இருக்கிறது. தமிழகம் முழுவதிலும் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சாலைகளில் அமர்ந்தும் படுத்து உருண்டும் தொடர்ச்சியாக ஒற்றை கோரிக்கை முழக்கத்தோடு இந்த போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார்கள். இதனால் அந்த எக்மோரில் இருக்கக்கூடிய காந்தி இர்வின் பாலம் முழுவதுமாகவே பதட்டமான சூழல் என்பது காணப்பட்டு வருகிறது. ஏனென்றால் சென்னையின் மிக முக்கிய பிரதான சாலையாக அந்த சாலை பார்க்கப்பட்டு வருகிறது. எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும், காவல்துறை உயர் அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டும், மாநகராட்சி அலுவலகத்தில் செல்ல வேண்டும் என்றாலும் இந்த சாலை மிக முக்கிய சாலையாக இருந்து வருகிறது. இந்த சாலையை ஆக்கிரமிக்கக்கூடிய வகையிலாக இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக கடந்த 24 நாட்களாக போராட்டத்தை முன்னெடுத்து வரும் சூழ்நிலையில் 24வது நாளான இன்றைய தினமும் அந்த காந்தி இர்வின் பாலம் முன்பாக 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போராட்டம் கூட செய்ய விடாமல் காவல்துறையினரை வைத்து இந்த அரசு அடக்குமுறையில் ஈடுபட்டு வருவதாக ஆசிரியர்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோஷத்தோடு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இந்த ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அவர்களை அடித்து உதைத்து வலுக்கட்டாயமாக வாகனத்தில் குண்டுக்கட்டாக ஏற்றி வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். பல காவல்துறை உயர் அதிகாரிகளை உருவாக்கிய ஆசிரியர்கள் நாங்கள். ஆனால் நாங்கள் தற்போது சாலையில் இறங்கி உருண்டு போராட்டத்தை நடத்தி வருகிறோம். இந்த ஆசிரியர்களுக்கு இந்த அரசு இதுதான் மரியாதையாக கொடுக்கிறதா? நாங்கள் எதையும் பணி உயர்வோ வேறு எதுவும் நாங்கள் கேட்கவில்லை. நாங்கள் கேட்பது என்பது எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவதாக தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது வாக்குறுதி அளித்திருந்தார். தேர்தல் நேரத்தில் வழங்கிய அந்த வாக்குறுதியை நம்பி நாங்கள் அவர்களுக்கு ஆட்சியில் அமர்த்து வந்தோம். ஆனால் தற்போது ஆட்சி காலமே உரியக்கூடிய தருவாய் வந்ததற்கு பிறகாகவும் எங்களது கோரிக்கை நிறைவேற்றுவது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதாக கண்ணீரோடு பேட்டியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களை தரையில் உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை தரத்தரவனை இழுத்துச் செல்வது, குண்டுகட்டாக தூக்கிச் செல்வது என காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்து வாகனங்களில் ஏற்றி வருகின்றனர்.
வாகனத்தில் ஏற்றக்கூடிய அந்த ஆசிரியர்களையும் முறையாக திருமண மண்டபங்களில் கொண்டு சென்று அடைக்காமல் 2 to 3 மணி நேரம் வரையிலாக வாகனத்திலே வைத்து சுற்றி அலைக்கழிப்பதாகவும் மதிய உணவு முறையாக கொடுப்பதில்லை என்பதாகவும் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்து வருகிறது. எனவே ஆசிரியர்களுக்கு கோரிக்கை என்பது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும். இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களது போராட்டம் தீவிர போராட்டமாக இருக்கும் என்பதாகவும் ஆசிரியர் சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வரும் நிலையில் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ஜெயலான். 24 நாளாக நாங்க குடும்பத்தை விட்டுட்டு இங்க சென்னையிலேயே இருக்கோம் சார். எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு தாங்க சார் நாங்க இத்தனை நாளா காத்துட்டு இருக்கோம் சார். உடனடியா தமிழக முதல்வர் எங்களோட கோரிக்கைக்கு பரிசீலனை செய்து எங்களுக்கு இன்னைக்கே சம ஊதிய அரசாணையை கொடுத்தா நாங்க சந்தோஷமா நாளைக்கு ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணுவோம் சார். இதுதான் எங்களோட முதன்மையான கோரிக்கை. ஒரே ஒரு கோரிக்கை தாங்க சார். நாங்க 17 ஆண்டு காலமா போராடிட்டு இருக்கோம் சார். தொடர்ந்து பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிச்சுட்டு தாங்க சார் இருக்கோம். தங்க இடம் இல்ல, சாப்பிட சாப்பாடு இல்லைங்க சார். ஒவ்வொரு தண்ணி கூட இல்லாம உணவு கூட இல்லாம ரொம்ப வேதனைப்படுறோம் சார். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தாங்க சார் இந்த போராட்டத்துல நாங்க கலந்துட்டு இருக்கோம். எங்க குழந்தைங்க நாங்க பெற்ற குழந்தைகளாகட்டும் எங்களோட பள்ளி குழந்தைகளாகட்டும் எல்லாரும் டீச்சர் எப்ப வருவீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க சார். நாங்க போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். எங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியா தலையிட்டு எங்களுக்கு இன்னைக்கே சம ஊதிய அரசாணையை கொடுத்துட்டா நாங்க உடனே நாளைக்கே போய் ஸ்கூல்ல ஜாயின் பண்றோம் சார்.